ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் விசஸ் பிஎன்ஒய்எஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் உண்டான ஒரு வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது இது ரெண்டுமே வந்து மெடிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் இதில் வெவ்வேறு துறையை சார்ந்த கோர்ஸஸ் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பிடிஎஸ் பற்றி நானும் பிஎன்ஒய்எஸ் பற்றி வந்து பேசுகிறதுக்கு சாரும் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து முழுக்க பல் மருத்துவத்தை பற்றி படிக்கிற ஒரு படிப்புன்னு சொல்லாங்க. இதில் வந்து பல் மருத்துவத்தை பற்றி படிக்கிறப்போ பல் அறுவை சிகிச்சைகள் எப்படி இருக்கும், பல் பராமரிப்புகள் வந்து எப்படி இருக்கும், ஒரு சிகிச்சைக்கு முன்னாடி பல்லை எப்படி பராமரிக்கணும், இப்போ ஒரு சிகிச்சைக்கு அப்புறம் பற்களை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பல் மருத்துவத்தை மட்டுமே படிக்கிற ஒரு படிப்புன்னு சொல்லலாங்க. இந்த பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான மருத்துவ முறை தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யோகா சயின்ஸ் மூலியமாக, அதாவது யோகா மூலியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம், இயற்கையான மருத்துவ முறைகள் மூலியமாக எந்த ஒரு மருந்து பொருட்களும் இல்லாமல், எந்த ஒரு டேப்லெட்ஸும் நம்ம எடுத்துக்காமல் இயற்கையான முறையில் வந்து நம்ம எப்படி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறது, மசாஜாக இருக்கலாம் இல்லை மற்ற ஒரு விஷயங்களாக இருக்கலாம், நம்ம வந்து எப்படி வந்து அதை நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த பிஎன்ஒய்எஸ். அதாவது பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10th and 12th முடிச்சிருக்கணும். 10th-லையும் 12th-லையும் வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க் எடுத்துருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாடப்பிரிவுகளை கண்டிப்பாக நம்ம எடுத்து படிச்சிருக்கணும். 17 வயது நிரம்பி இருக்கணும். நீட் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணுங்க. நீட் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பிடிஎஸ் வந்து படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லாங்க. பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை வருஷம் இந்த படிப்பு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் ஆகுங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் வந்துடும். அண்ட் தென் நீங்கள் முக்கியமாக என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்து +2ல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது சயின்ஸ் பாடங்களில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கணும். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மருத்துவ படிப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் கோர்ஸுக்கு மட்டும்தான் நீட் எக்ஸாம் வந்து தேவையாக இருக்காது. மற்ற எந்த ஒரு மெடிக்கல் கோர்சஸ் எடுத்தாலும் நீட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து அது இப்போ வரைக்கும் தேவைப்படல, ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் 17 வயசு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நம்ம பிடிஎஸ் படிக்கிறப்போ நமக்கு வந்து ஒர்க் எந்த மாதிரி இருக்கும், எந்த ஏரியாவில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சேலரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பிடிஎஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரைவேட் செக்டரில் வந்து நமக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்து நம்ம அதை ரன் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து நம்ம ஒரு பல் மருத்துவராக பணியாற்றலாம். அப்படி பணியாற்றப்போ ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஏனும் 4 லேக்லேருந்து 5 லேக் வரலும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இதுவே நம்ம கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல் மருத்துவக் கல்லூரிகள், அப்புறம் பெரிய பல் மருத்துவமனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அரசு மருத்துவமனைகள், இதில் வந்து நம்ம பல் மருத்துவராக மட்டும்தான் பணியாற்ற முடியும். அப்படி பல் மருத்துவராக பணியாற்றுறப்போ 5.5 லேக்ஸ்லேருந்து அதிகப்படியாக 8.5 லேக்ஸ் வரலுமே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎன்ஒய்எஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு இயற்கை மருத்துவமனைகளில் ஒர்க் பண்ணுற மாதிரி. அதாவது அந்த நேச்சுரோபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்து இல்லாமல் பண்ணக்கூடிய சிகிச்சைகளில் அடங்கும். அப்படிங்கிறனால இயற்கை மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ணலாம். யோகா மையங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யோகாவை பற்றி நம்ம இதில் அதிகமாக படிப்போம். யோகா மூலியமாக விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். அப்படிங்கிறனால நம்ம இது மாதிரியான மையங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு இயற்கை மருத்துவமனை நம்ம சொந்தமாகவே கூட ரன் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேலரிஸ் வந்து வேறுபடும். இயர் இன்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் மெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை விட சேலரி ரேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் பிடிஎஸ் எடுத்து படிக்கலாமாங்க சார் கேட்டாலும் தாராளமாக பிடிஎஸ் எடுத்து படிக்கலாங்க. அதாவது இப்போ நீட் முடிச்சுட்டு நம்ம எம்பிபிஎஸ் போகிறோம், வெட்டினரி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம பிடிஎஸ் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது. சேலரி வந்து அந்தளவுக்கு நம்ம ப்ரைவேட் செக்டரில் போனாலும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டரில் போனாலும் இருக்குது. இதை தாண்டி நம்ம பிடிஎஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுய தொழில் வேலை வாய்ப்பு, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி ஆரம்பித்து அதில் வந்து நம்ம சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்தாலே அதிலே வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம். பிஎன்ஒய்எஸ் பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு இயற்கையான முறையில் சிகிச்சைகளை அளிக்கணும், யோகா கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறனால நிறைய இந்த கோர்ஸ்க்கு டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னுமே அதிகப்படியான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ரொம்பவே விருப்பம் இருக்குது, யோகா கலைகள்லையும் இயற்கை மருத்துவத்திலையும் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நல்ல டிமாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.